என்னதான் ஒரு படம் நல்லா இல்லை, சரியாக போகல, மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் எல்லாம் கழுவி ஊத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்தாலுமே, அந்த படம் சொல்ல வந்த எல்லா கருத்துமே இல்லை, அந்த படத்தில் இருந்த எல்லா நல்ல விஷயமுமே நல்லா இல்லாமல் போகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. மக்களுக்கு அந்த விஷயமும் போய் சேரணும். ஒரு படம் நல்லா இல்லை அப்படின்னே வச்சுக்கோங்க, அதனால் அந்த படத்தில் இருக்க எல்லாமே நல்லா இல்லை அப்படின்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்? இதுதான் என்னோட கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த படம் என்ன அப்படின்னா அனிமல். என்னடா அனிமல் படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறியா, இருடா வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கோவப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த அனிமல் படத்தில் சொல்ல வந்த எல்லா கருத்துமே சரி, சொல்ல வந்திருக்க அதாவது காட்டப்பட்ட எல்லா சீனுமே சரி, ரொம்ப கேவலமாக, ரொம்ப கன்றாவே, என்னடா ஐடியாலஜி இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்காக அவங்க சில நல்ல விஷயங்களும் காட்டியிருப்பாங்க, சில நல்ல டீகோடிங்கும் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த விஷயத்தை நம்ம ஏன் தூக்கி போடணும், அந்த விஷயத்தை நம்ம ஏன் எடுக்காமல் இருக்கணும்? அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது நிறைய விஷயம் வந்து ரொம்ப கேவலமாக தான் இருக்கும் அந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் சில விஷயம் கரெக்டாக இருக்கும்ல, ஏதோ ஒரு விஷயமாவது நல்லா இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மா உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அந்த படத்தை பார்க்காதவங்க அந்த படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அந்த படம் ஏன் பார்க்காம இருந்திருப்பீங்க அப்படின்னா, அந்த படத்தை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய நெகட்டிவ் இருந்தது, நிறைய வந்து தப்பான விமர்சனம் இருந்தது. என்னென்னா, அந்த படத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அந்த படத்தை பார்க்கவே தேவையில்ல, யாருமே அந்த படத்தை பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட்டு. லிட்டரலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோவுமே டைம் வேஸ்ட்டு தான், யாருமே பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய ரிவ்யூ அந்த டைமில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நியூட் சீனு, அப்புறம் ரொம்ப ஒரு செக்ஷுவலான சீனு, இந்த மாதிரிலாம் அந்த படத்தில் நிறையவே இருக்கும். பட் அதுக்காக அந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க, அதாவது ரிவ்யூவர் சொன்னதை மட்டுமே வச்சு அந்த படத்தை நான் பார்க்காம இருக்கேன், என் ஃப்ரெண்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து படம் நல்லாவே இல்லை மச்சான் அப்படின்னு சொன்னான், அதனால் நான் பார்க்காம இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு டைமாவது பார்த்துருங்க. பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு. நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஓகே, சில ஐடியாலஜி அவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க இல்லையா, அது உங்களுக்கு போய் சேரணும் இல்லையா, அதாவது வந்து சேரணும் இல்லையா, அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் அப்பாவை ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் அவன் அப்பாவுக்காக என்னெல்லாம் செய்கிறான் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. பட் அந்த அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், அதனால் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பார், பையனை லிட்டரலாக கண்டுக்கவே மாட்டார். அப்படி ஒரு அப்பா, அதாவது அப்பாவோட பாசத்துக்காக ஏங்குற ஒரு பையன், அந்த பையனை துளியுமே கண்டுக்காத அப்பா, அந்த அப்பாவுக்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்க ஒரு பையன். இதுதான் பார்த்தீங்கன்னா அனிமல் படத்தோடைய கதை. இவ்வளோ நல்ல கதையாக இருக்கேடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அந்த படத்தில் இந்த கதையை, சூப்பரான கதையை வேஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காட்சிகள் அமைஞ்சிருக்கும். அந்த காட்சிகள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு சின்னதாக நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆக்சுவலாக படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. என்னென்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிற மாதிரி. பையன் பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்பா நீ தான் வேணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருப்பாப்புல. பட் அப்பா பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் இல்லை, நான் பிஸியாக போயிட்டுருக்கேன், நீ உன்னை வந்து கொஞ்சணும் அது இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க பாரு, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்பா ஓடிக்கிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் பையன் பார்த்தீங்கன்னா அந்த பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருப்பான். இதுதான் பார்த்தீங்கன்னா படத்தோடைய கதை. இப்படி தான் படமும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டார்ட் ஆகும். நிறைய சீனில் இதை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. பையன் எவ்வளோ ஏங்குறான்டா, ஏன்டா நீ இவ்வளோ ஒரு ஒரு சேடான அப்பாவாக இருக்க, சேடிஸ்டான அப்பாவாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ரன்பீர் கபூர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கிட்டே இருப்பார். ஆனால் அப்பா வந்து பிஸியாகவே இருப்பார், எனக்கு பிஸ்னஸ்லாம் முக்கியம், இதெல்லாம் விட்டுட்டு நீயும் வந்து கொஞ்சம் மெச்சூர் ஆகு, சும்மா அப்பா வேணும்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காது. அதாவது அவருடைய பர்த்டேக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்பா வந்து பிஸியாக இருப்பார். அதை நினச்சி பையன் வந்து வருத்தப்பட்டு இருப்பார். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. எந்த சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்பீர் கபூருக்கு ஒரு பையன் வந்து பிறந்துடும். அதாவது ரன்பீர் கபூருக்கும் ராஷ்மிகா மந்தனாக்கும் ஒரு பையன் ஒன்று பிறக்கும். அந்த பையனை வச்சு ரொம்ப அழகாக ஒரு சீனை வந்து காட்டியிருப்பாங்க. எந்த சீனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன்பீர் கபூரும் ராஷ்மிகா மந்தனாவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பையன் வந்து உள்ளே வருவார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே வருவார். உடனே அவங்க சண்டையை விட்டுட்டு பையனை போயிட்டு காம் பண்ணுவாங்க. ஸோ எல்லார் வீட்லையும் நடக்கும் இல்லையா, அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ பசங்களோ பொண்ணோ உள்ளே வந்ததுமே அவங்க வந்து அந்த சண்டையை விட்டுட்டு இவங்களை நார்மல் ஆக்கிறதுக்கு பார்ப்பாங்க, சும்மா ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த படத்தில் நடக்குது. என்னன்னா, ரன்பீர் கபூர் வந்து சும்மா அந்த பையனை காம் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு இருப்பாரு, நாங்கள் சும்மா வந்து ஒரு ட்ராமா கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், சும்மா நடிச்சு பார்த்துட்டு இருந்தோம், நான் தான் வந்து டேரக்டர், உங்கள் அம்மா வந்து பெரிய ஹீரோயின், நான் வந்து ஒரு பெரிய டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் பையன்கிட்ட சொல்லுவார். பையன் உடனே என்ன சொல்லுவான் அப்படின்னா, அந்த சீன் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. பையன் இமீடியட்டாக என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஹீரோப்பா, நீங்கள் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பையன் அசால்ட்டாக சொல்லிட்டு கடந்து போவான். அதாவது அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியெல்லாம் சொல்ல மாட்டான். ரன்பீர் கபூரோட பையன் அவங்க அப்பாவை பார்த்து என்ன சொல்லுவான்னா, நீங்கள் ஹீரோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த சீன் நிறைய பேருக்கு புரியாமல் இருந்தது, இது ஏன் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதையும் தாண்டி எல்லாரும் எந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு பையன் அப்பாவை பார்த்து நீங்கள் ஹீரோப்பா அப்படின்னு சொல்கிறான், இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தானே, கூஸ்பம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். பட் அதையும் தாண்டி அந்த சீனில் என்ன விஷயத்தை வந்து அவங்க கன்வே பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த பையன் சொன்னான் இல்லையா நீங்கள் ஹீரோப்பா அப்படின்னு,
இதைத்தான் நான் பல வருஷமாக என் அப்பாட்ட சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். என் அப்பா அதுக்கு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நீ நினச்ச நேரத்தில் என்கிட்ட சொல்கிறீங்கன்னா நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கேன்ல, நான் ஒரு அப்பாவை ஜெயிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஃபீல் பண்ணி தான் ரன்பீர் கபூர் ஃபீல் பண்ணுவார் அந்த ஒரு சீனில். அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருப்பார் டேரக்டர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்து அவங்க கன்வே பண்ண வந்திருப்பாங்க. பட் நிறைய பேருக்கு அது வந்து புரியல, ரொம்ப நார்மலாக மேலோட்டமாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரு பையன் அப்பாவை பார்த்து ஹீரோன்னு சொல்கிறான், சே சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பார்க்குறவங்க அந்த சீனை அப்படி கடந்து போயிட்டாங்க. பட் ரொம்ப டெக்னிக்கலாக நீங்கள் உள்ளே பார்த்தீங்க, அதுக்குள்ளே இருக்க ஹிடன் டீட்டெயில் என்ன அப்படின்னா இதுதான். அதாவது நான் இவ்வளோ வருஷமாக என் அப்பாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கேன், எங்கள் அப்பா அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கொடுக்கல. நான் எதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் என்னோடய ஹீரோ, உங்களை நான் எப்படி ஒரு அட்மையர் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்னோடய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என் அப்பாட்ட நான் டைம் கேட்டுட்ருக்கேன். அதை கூட அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் நீ நினச்ச நேரத்தில் நீ ஒரு ஹீரோப்பான்னு சொல்கிறதுக்கு உன்னால் முடியுது அப்படின்னா அந்த இடத்துல நான் ஒரு அப்பாவாக கரெக்டாக இருக்கேன், நான் உன்கிட்ட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு அர்த்தம் அப்படிங்கிறத நினச்சி நான் ஒரு அப்பாவை ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரன்பீர் கபூர் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாரு. அதை தான் பார்த்தீங்கன்னா டேரக்டர் அந்த இடத்துல சொல்ல வந்திருப்பார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமல் அப்படிங்கிற படம், அந்த படத்தோடைய கதை என்னவோ அதுக்கு அந்த படம் ஜெயிச்சிருச்சு. அதாவது படத்தோடைய ஓவரால் கதை என்ன, அப்பாவுக்காக எதையுமே செய்ய துடிக்கிற ஒரு பையன், அவருடைய சப்ஜெக்டான கதையே. அப்படி இருக்கப்போ அந்த ஒரு சீனே போதும் இந்த படம் வந்து எதோ சொல்ல வருதோ அதை ப்ராப்பராக சொல்லிடுச்சு அப்படின்னு. பட் படத்தில் இப்போவுமே நான் சொல்கிறேன் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது, நிறைய வந்து தப்பான ஐடியாலஜி இருக்குது. அந்த ஒரு பையன் பொண்ணு இப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப தப்பாகவே இருக்கும். ஆனால் இப்படியும் சில சீன்ஸ்லாம் இருக்குது இல்லை, அதையும் நம்ம பேசி தான் ஆகணும். எல்லாருமே நெகட்டிவ் பற்றி பேசுனாங்கன்னா நம்மளும் நெகட்டிவ் பற்றி பேசணும்னு அவசியமே இல்லையே. படத்தில் இருக்க பாசிட்டிவையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த விஷயத்த சொன்னேன். அண்ட் அதையும் தாண்டி நிறைய தப்பான விஷயத்தை இதில் வந்து காட்டியிருந்தாங்க. சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் இவர் வந்து நியூட் வாக் பண்ணுவார். அது பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லேயே கூட வந்திருக்கும். எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் நியூட் வாக் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரோல் மெட்டீரியலாகவே ஆச்சு. ஆக்சுவலாக அந்த ஒரு நியூட் வாக் சீன் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, அந்த சீனுக்கு முன்னாடி சீன் தான் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அதாவது அவருடைய அப்பாவை கொல்ல வந்த நிறைய பேரை கொன்னுட்டு இவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை தியாகம் பண்ண துணிஞ்சிருப்பார். பட் காப்பாற்றிடுவாங்க, காதெல்லாம் கூட கேட்காம போகும். அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா காது கூட கேட்காம போகும். அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து பாடி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வரும். அப்படி முழுசாக ரெக்கவர் ஆகி லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு புது குழந்தையாக அவர் பிறந்து மாறி வந்திருக்காரு அப்படிங்கிறத சின்னதாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல அவர் வந்து நியூடாக வாக் பண்ணுவார். அதாவது பிறக்கிறப்ப குழந்தை எப்படி இருக்கும், நியூடாக தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல அவன் புதுசாக பிறந்து வந்திருக்கான், அவன் அப்பாவுக்காக எதையுமே செய்ய துடிக்கிற ஒரு 2.0 வருஷனாக, முன்னாடி இருந்த வருஷனையும் தாண்டி இன்னொரு ஒரு 2 வருஷனாக அவன் பிறந்து வந்திருக்கான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நியூடாக வந்து அந்த சீனில் வந்து அவரை நடிக்க வச்சுருப்பாங்க. அவரும் பார்த்திங்கன்னா நடிச்சிருப்பார். பட் இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரியல, அது நல்ல சீனு அது தப்பான சீனு அப்படிங்கிறது டோட்டலாக வேறு. இந்த இடத்துல நான் வந்து டேரக்டரோட ஐடியாலஜியை ஜஸ்ட்டு சொல்கிறேன். அது நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் ஏற்றுக்கல. இதெல்லாம் எதுக்கு காட்டணும், ஏன் முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட்டு இந்த படத்துக்கு பின்னாடி இருக்க அந்த சீனுக்கு பின்னாடி இருக்க ஐடியாலஜியை நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டி கடந்து போயிடலாம், தப்பில்லை. அந்த படத்தில் கடந்து போகிற மாதிரி நிறைய சீன் இருக்குது, அதில் ஒன்றா இந்த சீன்லேயும் நீங்கள் நிச்சயமாக கடந்து போயிடலாம். சரி ஓகே, படத்தில் வந்து அப்பா பையன் பாசம் மட்டும்தான் காட்டியிருக்காங்களா, வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. என்ன மாதிரியான சீன் இருக்கும் அப்படின்னா, அக்கா தம்பி பாசம் இருக்கு இல்லையா, அதையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன விதமாக தான் காட்டியிருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சே நல்லா இருக்குல்ல அது அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக அந்த சீனில் இருக்கும். எந்த மாதிரி சீன் அப்படின்னா, படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ரொம்ப சின்ன வயசுலேயே ரன்பீர் கபூர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அக்காவை ஒருத்தன் ரேக்கிங் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக காலேஜ்லேயே கன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபயர்லாம் பண்ணுவார். அதுக்காக கூட அவங்க அப்பா வந்து அவரை அடிப்பார், போட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அவனுக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு. பட் அந்த இடத்துல அவர் பேசுகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்ன பேசுவார் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அப்புறம் நான் தான் முக்கியமான ரோல், ஓகேவா, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க அப்படின்னா அக்காவை பாதுகாக்கிற அடுத்த ரோல் எனக்கு தான் இருக்குது. எங்கள் அக்காவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் இப்படி தான் பண்ணுவேன், இப்படி தான் நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போல்டாக பேசியிருப்பார். அண்ட் அதையும் தாண்டி இன்னொரு சீனில் இருக்கும் என்னென்னா, அவங்க அக்கா வந்து இன்னொருத்தரை இவங்களுக்கு பிடிக்காத ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதாவது ஹீரோக்கு அந்த பையனை சுத்தமாக பிடிக்காது, ஜஸ்ட் அக்கா லவ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சேர்த்துட்ருப்பாங்க. பட் அப்பாவுக்கெல்லாம் அவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ கேரக்டருக்கு, அதாவது ரன்பீர் கபூருக்கும் அவங்க மாமா கேரக்டருக்கும் ஆகவே ஆகாது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எதிரி அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அதாவது ஹீரோ கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாமா கேரக்டர் மேலே டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும், இவன் எப்படி இருந்தாலும் நமக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பேக் ஸ்டெப் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மாமா கேரக்டர் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டே இருப்பார். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டெப் பண்ணியிருப்பார். அதாவது அவங்க அப்பாவை கொள்றதுக்கு இவன் தான் பிளான் போட்டே கொடுத்துருப்பான். அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் ஒரு பாயிண்டில் கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவரை கொள்றதுக்கும் இவன் வந்து தயாராகிடுவான். தயார் ஆனாலும் இவர் ஒரு விஷயத்த சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த விஷயம் தெரிஞ்சதுமே இவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுமே போட்டு தள்ளுறதுக்கு ரெடியான அடுத்த செகண்டே போய் அவங்க அக்காவை ஹக் பண்ணுவாங்க. அதாவது அந்த ஹக்குக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, இவன் தான் நம்ம அப்பாவை கொல்ல வந்தவன், இப்போ நான் இவனை கொல்ல போகிறேன், இவனை கொன்னுட்டா நீ விதவை ஆயிடுவே அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும்,
இருந்தாலும் எனக்கு அப்பா முக்கியம், உன் லைஃப் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாசம் இருக்கும் அவனுக்கு. அந்த பாசம் தான் அந்த ஹக் வழியாக வெளியே வரும். ஸோ அப்படி அவர் கட்டிப்பிடிக்கிறதன் மூலிமா அதை தான் அவர் வந்து கன்வே பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இவனால் நமக்கு பிரச்சனை, இவனை நான் கொல்ல போகிறேன், இவன் நம்ம அப்பாவை கொல்ல வந்திருக்கான், நம்ம லைஃப் அதாவது உன் லைஃப் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதன் விதமாக தான் அவர் அந்த ஒரு ஹக்கை பண்ணுவார். அப்படி பண்ண அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவரு கொன்றுவார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக டேரக்டர் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. கட் வைஸாக அந்த சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. ஆல்ரெடி அவர் கொன்றுப்பார், அந்த கொன்னதை ரிவீல் பண்ணுறதுக்காக இதை வந்து காட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக ரசிக்கிற மாதிரி சீன் இருந்தாலும் காரி துப்புற மாதிரி சீன் அளவுக்கு அதிகமாகவே இருந்ததுனால தான் இந்த படம் வந்து சரியாக ஓடாமல் போச்சு. அப்படி ஓடாமல் போச்சுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அனிமல் படம் 1000 கோடி கலெக்ஷன் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக பாருங்கள். மற்றவங்க சொன்ன ரிவ்யூ வச்சு நான் இன்னும் பார்க்காம இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். 3 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த படம் லென்த்தாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான் அந்த படம். ஸோ நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அந்த படத்தை பற்றி தோணுது அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.